பழங்களை அப்படியே சாப்பிடுவதற்கும் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்றதிலும் எது சிறந்தது அப்படின்னு ஒரு கேள்வி. பழங்களை ஜூஸ் செய்து சாப்பிடுவது நல்லது, அப்படியே சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பழங்களை வாயில் வச்சு கடிக்கும் பொழுது இறைவன் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாரு. இது இப்படி கடித்தா இது இப்படி ஜீரணமாகி இப்படி போய் இப்படி சத்தாவார்னு முடிவு பண்ணி வச்சுருக்காரு. நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் இல்லைங்களா? அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், வேகமாக ஒரு பொருள் உடைபடுது. அது சுமாராக எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? 1000 இல்லை 3000 வரைக்கும் இருக்கும். மிக்சியோட ஸ்பீடை பொறுத்து இருக்குது. காஸ்ட்லியான மிக்சி வச்சு நல்லா உடைக்கும். எவ்வளவு ஸ்பீடாக ஒரு பொருளை அதை பாருங்கள். ரெவல்யூஷன் பர் மினிட் எவ்வளோ தெரியுமா? 3000 2000. அப்போது ஒரு பொருளை வேகமாக உடைக்கும் பொழுது அதில் உள்ள சத்து பிராணன் ஆவியாகி போயிருங்க, கம்மியாயிரும். கெட்டது கிடையாது. ஜூஸ் சாப்பிட்டா கெட்டதுன்னு நான் சொல்லவே இல்லை. சத்து கொஞ்சம் கம்மியாகும். அப்படியே கடிச்சு சாப்பிட்டா கொஞ்சம் சத்து அதிகமாக கிடைக்கும். நான் எதுக்கு இந்த டயலாகை சொல்கிறேன்னா, அதாவது சில நேரத்தில் ஜூஸாக சாப்பிடாதீங்க, அது கெட்டது, கடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவேன். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஜூஸ் கொடுத்தா வேண்டாம், அது ரெவல்யூஷன் பர் மினிட் ஜாஸ்தி, நான் சாப்பிட மாட்டேன்னு ஒதுக்கிடுறாங்க. பழமும் சாப்பிட்றதில்ல, ஜூஸும் சாப்பிட்றத ஒன்றுமில்லாமல் போயிடுறாங்க. நான் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். எல்லாமே நல்லது, ஒருபடி மேலே அப்படி வச்சுக்கோங்க. கெட்டதுங்கிறதே வாழ்க்கையில் வேண்டாம். அப்போது ஜூஸ் நல்லது, பழங்களாக அப்படியே கடித்து சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது.